தோழர்களே, தமிழ்நாட்டினுடைய மீன்வளத்துறை அமைச்சர் நேற்று தெரிச்சு ஓடி இருக்காங்க. மக்கள் விரட்டி அடிச்சிருக்கிறாங்க, கதற கதற ஓட விட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் புழல் பகுதியில அவர்கிட்டயே பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்க கார்ல ஏறி தப்பிச்சு ஓடி இருக்காரு. இன்னொரு பக்கம் தற்கொலை செய்ய முயற்சி செய்திருக்கிறார்கள் மீனவர்கள். என்ன நடக்குது தோழர்களே? தமிழ்நாட்டினுடைய அரசியலே சிரிப்பா சிரிக்குது. எல்லாரும் காரி துப்புற இடத்துக்கு வந்துருச்சு. ஒரு காமெடி சீனா ஆகி போச்சு தமிழ்நாட்டினுடைய அரசியல். தலைமை தற்கொலையில இருந்து விஜய்ல இருந்து இந்த காமெடி பீஸ் வரைக்கும் அவங்க துறை சார்ந்த எந்த அறிவும் இல்லை. அதை புரிஞ்சுக்கிற ட்ரையும் பண்ணல. எதுவுமே செய்யாம உட்கார்ந்து சீன் பண்ணி ரீல்ஸ் போட்டு மக்கள்கிட்ட குதூகலப்படுத்தி கிச்சு கிச்சு மூட்டி நம்ம 5 வருஷத்தை ஓட்டிடலாம்னு நம்புறானுங்க. இங்க ஒரு குரூப் ரீல்ஸ பார்த்துட்டு எங்க அண்ணன் எவ்வளவு அழகா இருக்காரு பாரு, எங்க அண்ணன் இப்படி சிரிக்கிறாரு பாரு, ஐயோ ரொம்ப கியூட் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். இங்க மீனவர்கள் செத்துட்டு இருக்கான். இது வரைக்கும் ராமேஸ்வரம் மீனவர்கள், அப்புறம் தூத்துக்குடி மீனவர்கள், இவங்க எல்லாரும் இலங்கை கிட்ட சிக்குவாங்க, இலங்கை படையில சிக்குவாங்க. இலங்கை படை அவங்கள தூக்கிட்டு போய் சிறையில போட்டுட்டு அந்த போட்டெல்லாம் எடுத்து வச்சுப்பாங்க. ஆனா இப்போ ஆந்திரா கடற்கரையோர எல்லையோர படை, ஆந்திரா மாநிலத்தினுடைய எல்லையோர படை, கடல் படை, அவங்க நம்ம ஆளுகளை பிடிச்சிட்டு போய் உள்ள போடுறாங்க. என்னங்கடா நடக்குது? ஒரு நாட்டுக்குள்ளேயே மீன் பிடிக்கிறதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அப்ப மீன்வளத்துறை எவ்வளவு முக்கியமான பொறுப்பான மனுஷங்கிட்ட ஒப்படைக்கணும். இந்த ஸ்ரீநாத்ன்ற காமெடி பீஸுகிட்ட ஒப்படைச்சு போன 20ஆம் தேதிங்க மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு போச்சு. தடைக்காலம் முடிஞ்ச உடனே அந்த மீனவர்கள் போட் எடுத்துட்டு படகு போறாங்க. போனா 2 படகை ஆந்திர காவல்துறை பிடிச்சிருச்சு, கடலோர காவல்படை பிடிச்சிருச்சு. பிடிச்சிட்டு 19 பேர் கைது, 2 போட்டு 19 பேர் கைது. பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. காசிமேடு மீனவர்கள் அவங்கலாம் காசிமேட்ல இருந்து போனவங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இதுவே கன்னியாகுமரி, இதுவே மத்த ஏரியாக்காரங்களா இருந்தா அவங்களையெல்லாம் கண்டுக்கிறவே மாட்டாங்க ஆந்திரா படை. இந்த காசிமேடு மீனவர்கள் மற்றும் அவங்களுக்கு தொக்கா இருக்கும். எங்களையெல்லாம் ரொம்ப போட்டு சித்திரவதை பண்றாங்க. ஒவ்வொரு முறையும் எங்களை அரெஸ்ட் பண்ணி எங்க போட்டை புடுங்கிறது, எங்களை கைது பண்றது, இந்த வேலை பாக்குறாங்க. இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கன்னு என்ன பண்ணாங்க, இந்த பசங்க 19 பேர் அரெஸ்ட் ஆன உடனே ரோட்டை மறிச்சாங்க. ரோட்டை மறிச்சு நின்னாங்க, போராட்டம் பண்ணாங்க, பேரணி நடத்தினாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அரசாங்கத்தோட சேர்ந்து இந்த மீன்வளத்துறை அதிகாரிகள், கலெக்டர்ஸ், அவங்க இந்த துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு நேரா போய் ஆந்திராட்டே பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஆனா எதுவுமே செல்லுபடியாகும். ஏன்னா விஜய் ஒரு பொம்மை முதல்வர். அவருக்கு ஒரு மண்ணும் தெரியாது, இதுவும் புடுங்க மாட்டாரு. ஆனா காசிமேட்ல இருக்கிற மீனவர்கள் நொந்து போய் குடும்பமா போராட்ட களத்துல இருக்கிறாங்க. குச்சமே இல்லாம நம்மால் போய் சிக்குது. இந்த ஆளுங்க எப்படின்னு சொல்றேன், அண்ணே ஏற்கனவே கடிதம் எழுதுறாங்கன்னு கடுப்பானவரு. இந்த அமைச்சர் என்ன தெரியுமா பண்ணாரு, எங்க கச்சத்தீவை மீட்போம் உங்க ஒன்னு சொன்னாரு. கச்சத்தீவை எப்ப மீட்க போறீங்கன்னு நோ கமெண்ட்ஸ். அவருக்கு முன்னாடி நோ கமெண்ட்ஸ் சொல்றாரு அமைச்சரு. அமைச்சரை தாண்டிக்கிட்டு சொல்றாரு அதிகாரி நோ கமெண்ட்ஸ். சரி, கச்சத்தீவுக்கு தான் நோ கமெண்ட்ஸ். அடுத்து போறாரு, பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க மீனவர்களுடைய வாழ்வாதாரம், ஏன்னா மீன்பிடி தடைக்காலம், அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை உயர்த்தணும். மீன்பிடி தடை காலத்துல கொடுக்கப்படுகிற நிவாரணத்தை கூடுதலா தர்றேன்னு அறிவிச்சு விட்டீங்க. அதை எப்ப தருவீங்கன்னு கேட்டோன்னே ஜன்னல காருக்கு கண்ணாடியை ஏத்திக்கிட்டேவா நோ கமெண்ட்ஸ் போறாரு. நோ கமெண்ட் சொல்றதுக்கு எதுக்கு மந்திரி? நோ கமெண்ட் சொல்றதுக்கு எதுக்கு மந்திரி? இவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. காசிமேட்டு மீனவர்கள் ஆந்திர போலீஸ்ல சிக்கி காப்பாற்ற முடியாம குடும்பங்கள் கண்ணீரோட நிக்குது. இந்த சூழ்நிலையில தான் காசிமேட்டுக்கு போறாரு அண்ணன் ஸ்ரீநாத். காசிமேட்டுக்கு போனவரு அங்க மீனவர்களுக்கான மருத்துவ முகாம் திறந்து வைக்கிறாராம். அங்க சோறு தின முடியல, குடும்பம் நடுத்தரில் நிக்குது, மீனவர்கள் கதறிட்டு இருக்காங்க. அத போய் என்னன்னு கேட்க தெரியல, போய் நின்று அமைச்சர்களை பார்க்க தெரியல, நேரடியா போய் அங்க இருக்கிற மீன்வளத்துறை அமைச்சரை பார்த்து பேச தெரியல. துப்பு கிடையாது இந்த கும்பலுக்கு. ஆனா போய் நாங்க நல்லது செய்யறோம், வாங்க மருத்துவ முகாம், இதெல்லாம் என்ஜிஓ கூட செய்யும், அரசாங்கம் செய்யணுன்ற அவசியம் இல்லை. அங்க போய் நிக்கிறீங்களே, பொறுப்பா ஒரு பதிலா சொல்லணும். இதுவரை நீ எதுவும் செய்யல. இப்பயாவது என்ன பண்ணலாம், பொறுப்பா நின்னு ஒரு பதில் சொல்லு. நாம பேசுவோம், நம்ம முதலமைச்சர் நான் பேசுறேன், அவரை சந்திக்க டைம் கேட்டிருக்கேன், பேசிட்டு கண்டிப்பாக இந்த வாரத்துக்குள்ள முடிவெடுப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு போவேன். அங்கேயும் போய் ஓடினா அங்க மீனவர்கள் என்ன பண்ணுவாங்க, காரை முற்றுகையிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே எப்படா தப்பிக்கலாம்னு பாக்குறாருங்க. பாருங்களேன்.
ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இன்னைக்கு கடந்தல்ல தாழ முடியாத பாதி பேர் இறந்துட்டோம் மீனவர்ல. இன்னமா பாதி பேரை போய் சாவணும்னு திட்டப்பட்டு எங்களை இப்படி சாவடிக்கிறாங்க. நாங்க சாவ ரெடியா இருக்கிறோம். அவ்வளவுதான். எங்களுக்கு வாழ்றதுக்கு எந்த வழியும் இல்ல. ஒரே விஷயம் நான் சொல்றேன். ஓடுலாம் நீங்க எப்பீங்க, கவர்மெண்ட் எப்பீங்க? எங்களுக்கு ஒரு வழி, நல்ல வழியை காட்டணும். இல்லைன்னா எல்லாருமே நாங்க இது மட்டும் இல்லங்க, காரை முற்றுகையிட்டு மக்கள் அவரை முற்றுகையிட்டு பேச ஆரம்பிச்ச உடனே தத முழிக்கிறாப்புல. முழிச்சுட்டு அங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலான்னு கிளம்புறாரு. கிளம்புனா ஒரு பையன் முன்னாடி போயிட்டாரு. போய் பிடிச்சிட்டு என்னையா அப்படின்றாரு. ஒரு சபை சட்ட பண்ற பையன் தான் நினைக்கிறேன். திங்க் கையில பெட்ரோல் கேனோட வந்து ஊத்திக்கிட்டாருங்க. அவர் ஊத்துறாரு, ஒரு லேடி அப்படியே கையில பிடிச்சிட்டு அவங்க ஊத்துறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஏங்க பாதி பேர் செத்துட்டாங்க மீனவர்கள், பாதி பேர் கடல்லே செத்துட்டான், பாதி பேர் செத்துட்டான், நாங்க மட்டும் என்ன இருக்க போறோம், இருக்கிற எல்லாத்தையும் பிடிச்சு பிடிச்சு உள்ள வச்சுட்டு இருக்காங்க, நாங்களும் சாகுறோம் அப்படின்னு அந்த அம்மா கேட புடுங்குது. பாருங்களேன், ஒரு கவர்மெண்ட் எங்களோட குறைய நாங்க கவர்மெண்ட் கிட்ட தான் சொல்ல முடியும். கவர்மெண்டே வந்து எந்த பொறுப்பும் எடுமா அதுக்கான இது எடுக்காம இந்த மாதிரி அலட்சியமா போனாங்கன்னா நாங்க யார்கிட்ட போய் சொல்றது? இப்ப நீங்க அமைச்சர் கிட்ட சொன்னீங்களான்றீங்க. நாங்க அமைச்சர் கிட்ட சொல்ல போகும்போது எங்க கிட்ட நெருங்க விட்டாதானே நாங்க சொல்ல முடியும். அவங்களே நாங்க சொல்லிடுறோம், நாங்க பேசுறோம் சொல்லிட்டு அவங்களே இருந்தாங்க, நாங்க எப்படி சொல்ல முடியும்? அப்புறம் எதுக்காக இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு நாங்க தேர்ந்தெடுத்து நாங்க கொண்டு வரோம் சொல்லுங்க பாக்கலாம். அந்த அம்மா கேட புடுங்கினாங்களா? இப்ப போலீஸ் ஓடி வந்து அவங்களை எல்லாம் தடுத்து எல்லாத்தையும் நிப்பாட்டாங்க. நீங்க பாத்தீங்க. சரி, இதுக்கப்புறமாவது கொஞ்சம் யோசியா. இவ்வளவு போராட்டம் நடந்துச்சு, இவ்வளவு மக்கள் கதறாங்க, வாழ்க்கையில போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த மீன் பிடிச்சிட்டு வர்றது கடலோட போராடணும், அங்க இருக்கிற மனுஷங்களோட போராடுறோம், இங்க உங்களோட போராடுறோம். மக்கள் துடிக்கிறாங்க. கொஞ்சமாவது பொறுப்போட பதில் சொல்ல வேணாமா? தெரிச்சு ஓடி போயிட்டா இருந்தாலும் சரி. புழல் கிட்ட போறாங்க. புழல் கிட்ட ஒரு நிகழ்ச்சி, அதை முடிச்சுட்டு வரும்போது பத்திரிகையாளர்கள் சுத்திக்கிட்டாங்க. பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க, சார் கொஞ்சம் நில்லுங்க சார், காசிமேடு மீனவர்கள் சிக்கிட்டாங்களே, மக்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க, என்ன மாதிரியான வேலைகள் செஞ்சிருக்கீங்க கேட்டா ஒரு அமைச்சர் பதில் சொல்லணுமா இல்லையா? காசிமேட்ல இப்படி நடந்ததுன்னு கூட இந்த பீஸுக்கு தெரியாது. காசிமேட்டு மீனவர்கள் அரசாணன்ற கூட தெரியாது. இப்படிப்பட்ட அமைச்சர்களும் தமிழ்நாட்டுல வந்துட்டு நாங்க மாற்றத்தை செய்ய போறோம் இருக்காங்க. எவ்வளவு பெரிய மோசடியை பண்ணி விட்டோன்னு பாத்தீங்களா? அலங்கார போதையில, சினிமா போதையில எல்லாத்தையும் மறந்து இவன் வந்து கிழிச்சிருவான், புடுங்கிடுவான்னு போட்டு போட்டீங்க. பொம்பளை பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க எல்லாம் முடிச்சு விட்டாங்க. ஒண்ணுமே தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல அந்த ஆளுக்கு. சரி, நான் அப்புறம் போய் பத்திரிகையாளர்கள் முற்றுகையிட்டு கேள்வி கேட்டா கமுக்கமா கண்ணாடி ஏத்தி விட்டு ஓடுறாங்க. பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கு. இதுதான் சூழல். இந்த ஆள் என்ன பண்ணிருக்கான்னு நக்கீரன் ஒரு முழுநீள கட்டுரை எழுதியிருக்கு. அது ரிசர்ச் பண்ணி இல்லைங்க, புலனாய்வு பண்ணி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க நக்கீரன்ல. இந்த பீஸ் மீனவர்களை பத்தி தெரியல, மீனவர்களோட கஷ்டம் புரியல, மீனவர்களுக்கு பதில் சொல்ல வக்கில்ல. ஆனா லஞ்சம் வாங்குறதுக்கும் ஊழல் செய்யறதுக்கும் தனி ஆபீசர் போட்டிருக்காரா? நக்கீரன்ல படிச்சீங்கன்னா நெஞ்சு வலியே வந்துடும் உங்களுக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க படிங்க. தனி ஆபீஸ் போட்டிருக்காங்க லஞ்சம் வாங்குறதுக்கு, தாலு ஊழல் பண்றதுக்கு. இந்த ஆளு கூட யார் யார் இருக்கா அப்படின்னா, புரோக்கரா ரமேஷ் அப்படின்றவன் இருக்கான். இந்த புரோக்கர் ரமேஷுக்கு பணம், இந்த பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய பெரிய அரசியல்வாதிகளோட போட்டோ எடுத்துக்கிட்டு அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நான் அதை அறுத்து தள்ளிருப்பேன் அப்படின்னு பொய்யா சொல்லி புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டு யாரையா 4 பேருக்கிட்ட எலும்பு வாங்கி போடுற வேலை அந்த ஆளு வேலை. அந்த ஆளு பெரிய பெரிய கார்ல வரவும் அந்த காரை பார்த்து ஏமாந்து இருந்தாலும் அந்த ஆளை கூட்டணி சேர்த்துக்கிட்டு அந்த ஆள் கூட தான் திருறான். புரோக்கர் ரமேஷ் கூட தான் நம்ம அமைச்சர் திருறான். தெரியறது மாத்திரம் இல்லைங்க, சென்னை அபிராமிபுரத்துல 4வது தெருவுல கோவிந்தாலயா அப்படின்ற அபார்ட்மெண்ட் இருக்கான். அதுல 3வது தளத்துல ஒரு வீட்டை பிடிச்சு அந்த வீட்டுல இந்த ரமேஷும் உட்கார்ந்துருக்கான். யாராவது போய் அவங்களோட இந்த பணம் டீல் பேச்சுவார்த்தை நடத்தணும்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருவாங்களாம். அந்த நம்பர்ல பேசி பர்டிகுலர்ஸ் எல்லாம் சரியா இருந்தாதான் மேலேயே கூப்பிடுவாங்களாம். போன் வரைக்கும் எடுத்துட்டு போக கூடாதான். புரியுதுங்களா? இந்த ஆளுதான் என்னை வந்து தொழில்துறை அமைச்சரோட என்னை அறிமுகப்படுத்தி வைங்க, தொழில்துறையும் நீங்களும் சேர்ந்தீங்கன்னா பயங்கரமா அடிச்சு தள்ளலாம் அப்படின்னு பேசி தொழில்துறை அமைச்சருக்கு டீல் பண்ணிட்டு இருக்காராம். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, டிரான்ஸ்பார்க் அப்படின்ற ஒரு நிறுவனம்
அந்த நிறுவனத்துக்கிட்ட 25 கோடி வாங்கியிருக்கானுங்க. எதுக்கு ஏன் வாங்கினா, நாங்க உங்க டீல உங்களுக்கு கொடுக்குறோம், இந்த உள்கட்டமைப்பு இருக்குல்ல, மீன்வளத்துறையினுடைய உள்கட்டமைப்பு, அதுக்கான டீல உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லி 25 கோடி ரூபாய கமிஷனா வாங்கியிருக்காங்க. ஊழல் பண்ணி வாங்கியிருக்கு இந்த கும்பல். இப்ப உங்களுக்கு புரியுதா எப்படி கமிஷன் வாங்கணும்னு தெரியுது இந்த பீஸுக்கு? எப்படி யாருக்கும் தெரியாம இந்த கமிஷனை மாட்டிக்காம வாங்கணும்னு தெரியுது. நக்கீரன் புலனாய்வு பண்ணி இந்த கட்டுரையில வெளுத்து விட்டுருக்கு. இன்னும் நிறைய இருக்கு இந்த கட்டுரையில, நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவன் அபிராமிபுரத்துல ஒரு வீடு எடுத்து ஊழல் பண்றதுக்கே தனியா ஒரு ஆளை போட்டு ஒரு புரோக்கரை போட்டு காசு கொடுங்க தெரிஞ்ச இந்த மினிஸ்டருக்கு ஏழை எளிய உழைக்கிற மீனவர்களினுடைய கவலை தெரியல, அவனுடைய அருமை புரியல, அவங்களுடைய உழைப்பு தெரியல, அவங்க செய்ய வேண்டிய நல்லது கெட்டது புரியல. ஆனா காசு முத்திர டீல் பண்ணி எடுக்க தெரியுது. புரிஞ்சுக்கங்க மக்கா, இந்த ஆளை ஓட ஓட விரட்டி இருக்காங்கன்னா அடுத்து இதே நிலைமை நீடிச்சுச்சுன்னா அடிச்சு விரட்டுவாங்க மக்கள். நடக்கும்.